கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த நாளிலுமாய் கூட மறுபடியுமாய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து வந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காய் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். கர்த்தர் சுகத்தோடு பெல்லத்தோடு நம்ம இன்றைக்கு காலையிலே எழும்ப வைத்தார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். குடும்பமாய் சேர்ந்து பாடல்களை பாடி வேதத்தை வாசித்து இந்த வசனத்தை கேட்டு கர்த்தரை தியானம் பண்ணி இந்த நாளை ஆசீர்வாதத்தோடு தொடங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிகாலமே 6 மணிக்கெல்லாம் உங்கள் வீடு தேடி செய்தி வருகிறது. அதை நீங்கள் விடாமல் கேட்டு மற்றவர்களுக்கும் சொல்லி உங்கள் கர்த்தர் இடத்துல நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்றைக்கும் பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட செய்கிற மகத்தான காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதில் பார்க்கும் பொழுது யோவான் 14:23 நாம் பார்க்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதாவும் அன்பாயிருக்கிறார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். இதெல்லாம் பிதாவாகிய தேவன் வசனத்தை யார் கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்களோடு கூட வந்து நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ பிதாவாகிய தேவனும் இயேசுவும் நம்மோடு கூட வந்து நம்மிலே வாசம் பண்ணினால் நம்முடைய காரியங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள். ஒபேத்-ஏதோமுடைய வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனால 6 மாதம் அளவும் அவன் கையிட்டு செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு கூட வந்து நம்மளே வாசம் பண்ணுவார்கள் என்றால் நாம் நோக்கி பார்க்கிற எல்லாமே வாய்க்கும். நம்முடைய திசைகள் எல்லாம் நன்மைக்கு எதுவாக இருக்கும் இல்லைங்களா? ஆகவே பிதாவாகிய தேவன் வசனத்தை யார் கை கொள்கிறார்களோ அவர்களை நோக்கி பார்க்க 66ஆம் சங்கீதத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 66 கூட நாம் வாசிக்கிறோம். அவருடைய வசனத்துக்கு நடுகர்களை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே யார் வசனத்தை கை கொள்கிறார்களோ, யார் வேதத்தை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. பிதாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்து அவர்களோடு கூட வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தை சொன்னால் சொன்னதான், அது பொய்யாகாது. ஆகவே நீங்கள் வசனத்தை கை கொள்ளுங்கள். பிதாவும் குமாரனும் வந்து உங்களிடத்திலே வாசம் பண்ணுவார்கள். 2 கொரிந்தியர் 1:4 நாம் வாசிக்கிறோம். 2 Corinthians 1:4 தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எல்லா உபத்திரவத்திலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யும் திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு சகல உபத்திரவத்திலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். பிதாவாகிய தேவன் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆறுதலை தருவார். அந்த ஆறுதல் எந்த மனுஷனாலும் கொடுக்கப்படாது. நாம் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சில நேரத்தில் சத்ருவானுடைய ஆவியிலே ஒரு சோர்வை கொடுப்பான். அந்த ஆவிலே சோர்வு வந்து விட்டால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. சும்மா அப்படியே உட்கார்ந்துருப்போம். டைம் வேஸ்ட் ஆகும், பணம் வேஸ்ட் ஆகும், பொருள் வேஸ்ட் ஆகும். எதையாவது நம்ம செய்ய போனால் அது சரியாக செய்ய முடியாது. நம்முடைய ஆவிலே ஒரு சோர்வை கொடுப்பான். அந்த நேரத்தில் பிதாவாகிய தேவன் பாருங்கள், அவர் உன்னதமானவராய் இருந்தோம், உயரத்தில் இருக்கிறவராய் இருந்தாலும் தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். நம்மிடத்திலே வந்து நம்மை தேற்றுவார். அவருடைய தேற்றுதல், அவருடைய ஆறுதல் நம்முடைய உள்ளத்தில் பெருகும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? ஒரு உற்சாகம் உள்ளவர்களாய் மாறிவிடுவோம். காரியங்களை சீராய் செய்வோம். மற்றவர்களுக்கு கூட நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கும் நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவோம். அதற்கு பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆவியை தேற்றி நம்முடைய ஆத்மாவில் ஒரு பலன் தந்து நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்டதான ஆறுதல்கள் எங்களுக்குள்ளே பெருகுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்னும் கூட நம்ம வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக இயேசுவை ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? இந்த இடத்துல பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் பார்த்தீங்களா, கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அநேகர் விடுதலை ஆவதற்கு சிரமப்படுகிறார்கள். இதை விட முடியல, அதை விட முடியல. பிசாசனுடைய கட்டுகளை அவர்களால் அதிலிருந்து விடுதலையாக முடியாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்கள். ஆகவே தானே பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எல்லாரும் விடுதலையோடு கூட வாழும்படி குமாரன் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படியே குமாரனை அனுப்பி இப்பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க சித்தம் கொண்ட பிதாவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு கொலோசியர் 1:13 நாம் வாசிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரி. நம்மை உட்படுத்தினாராம். எங்கேருந்து? இருளின் ராஜ்யத்தில் நம்ம இருந்தோம். அங்கிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்முடைய குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்து பிதாவாகிய தேவன் விட்டார். இல்லை என்றால் நாம் இந்த நாளிலே கர்த்தரிடத்தில் நாம் வரவே முடியாது.
வர முடியாது. நம்முடைய சொந்த பிரயாசத்தினால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் ரட்சிக்கப்பட்டது நம்முடைய கிரியையினால் அல்ல, தேவனுடைய ஈவது. அது அவர் தானே நம்மை ரட்சித்தார். இன்னும் கூட நாம் வாசிக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறாரா, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினார். நான் கொண்டு வந்து நம்மளை விடுறார். அதுதான் பிதாவினுடைய செயல். இந்த நோவாவின் காலத்தில் ஜனங்களை அவர் 8 பேரையும் அந்த பேழைக்குள்ளே சேர்த்து ஆண்டவர் என்ன செய்தாராம், கதவை வெளியே பூட்டினாராம். அப்போ அதுதான் உட்படுத்துகிறதற்கு அடையாளமாக இருக்குது. நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து பத்திரமான ஒரு இடத்துல வைத்து நம்ம அங்கிருந்து விழுந்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறது. இதுதான் பிதாவினுடைய அன்பாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம வாசிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன், அவர் நித்திய நம்பிக்கை, நித்திய ஆறுதல், அது மட்டும் நல்ல நம்பிக்கை. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? கண்டிப்பாய் பிதாவாகிய தேவன் நமக்காய் வாசஸ்தலங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் வாழ்வு முடியும் பொழுது நாம் பிதாவின் இடத்துல போய் நாம் சமாதானத்தோடு சந்தோஷமாய் நித்திய காலமாய் வாழ்வோம் என்றதான நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கத்தக்கதாக பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா, வெறும் வாயில் சொல்லியிருந்தால் அதெல்லாம் மறைஞ்சு போயிருக்கோம். ஆனால் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் மோசையை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு, அப்போஸ்தலரை கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் எழுதி நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறபடினால எழுதி கொடுத்த சாசனத்துக்கு என்றைக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு, நல்ல நம்பிக்கை உண்டு. பிதாவாகிய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆதி நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது அவரே கற்பனைகளையும் கட்டளைகளையும் எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரே நமக்காக எல்லாவற்றையும் எழுதி கொடுத்தார். ஆகவே நல்ல நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் இருதயங்களை தேற்றி நல் வசனத்தினாலும் நற்கிரியைகளினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துகிறார் என்று சொல்லி 2 தெசலோனிக்கேயர் 2:17 நாம் வாசிக்கிறோம். பார்த்தீங்களா, நம்மிடத்தில் நற்கிரியைகளை உண்டாக்குகிற தேவன். எபேசியர் 2:10 வாசிக்கிறோம், நற்கிரியை செய்வதற்காகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறாராம். அதனால் நம்ம நற்கிரியை செய்கிறது மாத்திரம் நம்மளால் செய்ய முடியாவிட்டாலும் பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே நற்கிரியைகளிலே நமக்குள்ளே உண்டாக்குகிறார். நற்கிரிகளை உண்டாக்கி நம்முடைய உள்ளங்களை தேற்றி நல்ல வசனங்களை நம்முடைய உள்ளங்களில் வைத்து அதை நாம் மறந்து போகாமல் வசனத்தில் நாம் நிலைத்து நிற்க, வசனத்தில் தேர நற்கிரியைகளினால் நம்மை நிரப்புகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவனாக இருக்கிறார். அதனால் நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னும் கூட நம்ம 91 சங்கீதம் 1 வாசிக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்கிறார். அப்போ தாவீது உன்னதமானவருடைய நிழலிலே அவர் இருந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை சொல்கிறார். எத்தனையோ ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்களா? அவர் சிங்கத்தின் மேல் நடந்தாலும் பாம்பின் மேல் நடந்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது. 91 சங்கீதம் உங்களுக்கு அநேகருக்கு மனப்பாடமாய் தெரியும். அதில் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அதில் பார்க்கிறோம். நித்திய ஜீவனையும் நீண்ட ஆயுசையும் தீர்க்க ஆயுசையும் தேவ சமூகத்தில் நாம் வாழ்கிற நித்திய வாழ்வையும் கடைசி வரைக்குமாய் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே உன்னதமானுடைய நிழல் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. இதெல்லாம் பிதாவாகிய தேவன் நமக்கு அருளுகிற ஈவாய் இருக்குது. நம்முடைய உள்ளங்களை தேற்றுகிறார், நல் வசனங்களை கொடுக்கிறார், நற்கிரியைகளை நம்மளை ஏற்படுத்துகிறார், நித்திய ஆறுதலை நமக்கு தருகிறார். அது பரலோகத்தினுடைய நிச்சயத்தை எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். இப்பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இப்படியாய் பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி பல நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறபடினால நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது எல்லாவற்றையும் நீங்கள் மறுபடியும் போட்டு கேளுங்கள். ஒருவேளை ஒரு விஷயம் நீங்கள் கேட்கும் பொழுது அது மனதிலே பதியாமல், வேகமாய் நாங்கள் பேசுகிறதுனால மனதிலே பதியாமல் போகலாம். ஆனால் நீங்கள் மறுபடியும் கேட்டு அந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாய் நிறைவேறும். கர்த்தருடைய ஆறுதலும் அவருடைய நல்ல நம்பிக்கையும் அவருடைய நித்திய வாழ்வின் நிச்சயமும் உங்களுக்குள்ளே கண்டிப்பாய் உறுதிப்படுவதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான இந்த நல்ல ஈவுகளை நாங்கள் கர்த்தாவே வெறும் கேட்கிறது மாத்திரமல்ல, அவைகளை நாங்கள் நம்பி விசுவாசித்து ஏற்றெடுத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கேட்ட மக்களை ஆசீர்வதியும். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தருகிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆவிக்குரிய சகல நன்மைகளினால் அவர்களை நிரப்புவதற்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்குமாய் கூட கர்த்தாவே பிதாவின் நன்மைகளை பெற்றவர்களாய் என்னோடு கூட பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வாசம் பண்ணுகிறார் என்ற அந்த நம்பிக்கையிலே ஒவ்வொருவரும் இந்த நாளை கடத்த கர்த்தர் கிருபை தாரும்.
ஆசீர்வதியும், மக்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், நல்ல காரியங்களை வாய்க்கச் செய்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறேன் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் செய்த இந்த நல்ல பெரிதான நன்மைக்காய் நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய வசனங்களும் வார்த்தைகளும் ஆறுதல்களும் நம்மிடத்தில் பெருகட்டும். ஆமென்.